இதில் உங்ககிட்ட நிறைய பேர் இந்த பெரிய ஸ்ட்ராட்டஜிஸில் ஒரு காலேஜுக்கு பொண்ணு அட்மிஷன் சேர்க்கணுமா, ஏன்னா நீங்கள் வந்து ஒரு 12,000 பேருடைய கான்டாக்ட், 2 ஃபோன் வச்சுருக்கீங்க, ஃபோன் டவுன் தி கிளாக் 24/7 நான் ரெடியாக அட்டன் பண்ணி வீட்டுக்கு வந்தால் தான் தெரியும் சொல்கிறீங்க. அவங்க நிலைமை ரொம்ப மோசம். பரவாயில்ல, அவங்களுக்கு வந்து உண்மையிலேயே மரியாதை தான் செலுத்தணும். ஏன்னா நீங்கள் இந்த மாதிரி பலருக்கும் இந்த வாய்ப்பு கிடைக்காது. அதை உங்கள் பர்பஸ்ன்னு அவங்களும் ஏற்றுக்கிட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். அந்த வகையில் நீங்கள் 24/7 ஓப்பன், எப்போ வேணாலும் பெரிய டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸா, மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போகணுமா, உங்களுக்கு ஸ்பெஷல் தர்ஷன் வேணுமா, இது எல்லாத்தையுமே நீங்கள் பண்ணி கொடுக்கறதுக்கு, குளோபலாக இருக்கிற எல்லாரையுமே பண்ணுறதுக்கும் ரெடியாக இருக்கீங்க. லோக்கலில் இருக்கவங்களும் குளோபலாக போகிறதுக்கு கனெக்ட் பண்ணுறீங்க. அப்போ இந்த ஒரு கனெக்ஷனை நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கிற இடத்துல ஒரு எதுக்கு வேணாலும் உங்கள்கிட்ட அட்வைசரி போர்டு மாதிரி வராங்க நிறைய பேர். சார் நான் இந்த இது பண்ணுறேன் சார், இது என்ன சார் பண்ணலாம், போகிற போக்கில் சார் சாப்பிட்டுட்டே இருக்கப்போ இது என்ன சார், ஏன்னா அவங்களுக்கு அந்த ஒரு 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 வழிகாட்டி மாதிரி எங்கேயோ இவர்கிட்ட கேட்டால் நமக்கு புரியும்னு அவங்க உள்ளுணர்வு சொல்லுதுன்னு நினைக்கிறேன். ஒரு மென்டராக அவங்க கருதுறாங்க. இவர்கிட்ட கேட்டால் நமக்கு நிறைய கான்டாக்ட் இருக்குது, ஏதாவது அவர் ஸ்கேன் பண்ணி சொல்லிடுவார், ஏஐன்னு நினைக்கிறேன் அவங்க கான்டாக்ட். அப்போ பெரிஸ் ஏஐன்னு போட்டு அதில் ஸ்கேன் பண்ணால் ஏதாவது ஒருத்தர் வருவாங்க, மேட்ச் பண்ணி கொடுத்துருவார் ஐயா. அப்போ இன்ஃபேக்ட் கல்யாணம் பண்ணுறது கூட பொண்ணு மாப்பிள்ளைலாம் கூட நீங்கள் பண்ணி கொடுக்குறீங்க. ஸோ ஆக மொத்தம் இந்த உணர்வு ரீதியாக நீங்கள் பண்ணுற இந்த விஷயத்தில் இதை ஒரு அமைப்பாக, இதில் என்ன மாதிரியான ஒரு நோக்கமுடையவர்களை இன்னும் இணைத்து கொண்டு போகணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஏன்னா கல்லூரி மாணவர்கள்லாம் நிறைய பேர் அடுத்து என்ன செய்கிறது வாழ்க்கையில், எனக்கு கேரியர் கைடன்ஸ் தேவைப்படுதுன்றாங்க. சில பேருக்கு சொல்லப்போனால் திருமணம்ன்றது ஒரு பெரிய ஒரு சவாலான விஷயமா இருக்குது. யார் பேரை மேட்ச் பண்ணுறது, எப்படி போகிறது, அது தெரியாமல் இருக்காங்க. மேபி அது இப்போ உங்களை போன்றவங்க வந்து ரொம்ப ஈஸியாக இந்த குடும்பம் செட் ஆகும் எப்படின்னு சொல்லிட முடியும். சிலருக்கு அது தெரியாது. ஆனால் ரொம்ப எமோஷனலாகவும் இருக்குது. இன்றைய சமுதாயத்தில் அது ஒரு பெரிய ஒரு எட்டாக்கனியாக இருக்குது. அப்போ பெரிய ஸ்ட்ராட்டஜிஸில் எளிமையாக இருக்கக்கூடிய ஒரு சின்ன இதுக்கும் வந்து கேட்டுக்கலாம், இதுக்கு வரலாம்னா உங்களை எங்கே வந்து சந்திக்கலாம் ஐயா? உங்கள் ஆஃபீஸ் எங்கே இருக்குது? இல்லை நீங்கள் ஃபோனில் தான் தொடர்பில் இருக்கணுமா? இல்லை என்ன உங்களை சந்திக்கிறது? கூடமான விஷயம் அது நம்ம வந்து ஃபோன் கான்டாக்ட்லேயே பேசுகிற மாதிரியான ஒரு செட்டப்பில் தான் இருக்குது. ஃபிசிக்கல் பர்சன் தேவையாக இருந்தால் எங்கேனாலும் சந்திச்சுக்கலாம். நம்ம ஆஃபீஸில் தான் சந்திக்கணும். ஏன்னா இன்றைக்கி வந்து நான் முதல் சொன்ன உலகம் உள்ளங்கையில் வந்துருச்சு. வேறெவர் பாசிபிலிட்டிஸ் வி கேன் மீட். இப்போ எஸ்எஸ் காலனியில் காரில் போனால் ஒருத்தர் யாரோ வேணால் காரில் ஏறிட்டு அப்படியே காரில் உட்காந்து போகிற வழியில் அவர் இறங்கி அவர் வேலையை பார்க்க போயிடலாம், நம்ம வேலையை பார்க்க போயிடலாம். நம்ம முதல்ல ஃபிசிக்கலாக என்னோடய ஆஃபீஸ் வந்து எஸ்எஸ் காலனியில் முதல்ல வச்சுருக்கிறேன். நானும் கூட நமக்கு ஆஃபீஸ் உலகமே ஆஃபீஸ் தான். சென்னைக்கு போனால் அங்கே ஒரு இடத்துல உட்காந்து ஹோட்டலில் சாப்பிட்றதுல உட்காருவேன். இப்போ பெரிய வேடிக்கையாக இருக்கும். நம்ம ஹேர் கட்டிங் போனோம்னா அந்த இடத்துல உட்காந்து அங்கே ஒருத்தர் வந்து பேசணுன்னு கேட்டுட்ருப்பார். அதனால் நமக்கு வந்து புத்தருக்கு போதிமர தேடி ஞானம் மாதிரி நமக்கு கிடைச்ச ஞானத்தை நம்ம எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு இந்த இடம் தான் அப்படிங்கிறது இல்லை. எங்கே போனாலுமே நம்ம வந்து ஒரு கேஷுவல் டாக்காக அதை கொண்டு போயிடுறோம். அதுதான் நானும் நல்ல விஷயமாக நினைக்கிறேன். ரெண்டாவது, நான் வந்து இந்த ட்ரெயினர்ஸுங்கிறாங்க, நான் தப்பு சொல்ல மாட்டேன். அதாவது தேரிக்கும் ப்ராக்டிக்கல் வித்தியாசம் இருக்குது. கரெக்ட். நம்ம வந்து ஒரு சர்க்கரைன்னு எழுதுறதுக்கும் சர்க்கரை சாப்பிட்றதுக்கும் வித்தியாசம் இருக்கிற மாதிரி ஒரு ட்ரெயினர் அப்படிங்கிறவர் வந்து படிச்சுட்டு வந்து அதை வந்து அவர் கொடுக்குற ஒரு மெத்தடாலஜி அது. ஆனால் நம்ம வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கோம். நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது மட்டுமெல்லாம் நம்ம கூட பயணிக்கிறவங்க கூட எக்ஸ்பீரியன்ஸாக இருப்பாங்க. ஏன்னா நான் சொன்னதான் அந்தந்த வேவ்லென்த்தில் இருக்கிறவங்க தான் சேர்ந்துகிட்டே இருப்பாங்க. அறிவாளிகள் போனால் அறிவாளிகளாக இருப்பாங்க. இந்த இன்டலெக்சுவல்ஸ் வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷனுங்கிறது ரொம்ப லிமிட்டடாக இருக்கும். கரெக்ட். ஆனால் அந்த இன்டலெக்சுவல்ஸாக இல்லாமல் ரொம்ப ப்ராக்டிக்கலாக இருக்கவங்க வந்து பார்த்திங்கன்னா கனெக்ட்ஸும் அவங்க தான் இந்த சொசைட்டிக்கு நிறைய ஆக்ஷன் பிளான் என்ன, கடைசியாக ரிசல்ட் என்ன. அதாவது இன்டலெக்சுவல்ஸை நான் குறை சொல்ல மாட்டேன். அது வந்து ரொம்ப மெகா லெவலில் அது ஒரு உயர்ந்தமான இடத்துக்கான விஷயமாக போயிடும். ஆனால் ஒரு இண்டிவிஜுவல்ஸுக்கு ஒரு மைக்ரோ லெவலில் ஒரு விஷயத்தை டீல் பண்ணுறதுங்கிறது வந்து இன்டலெக்சுவல்ஸ் அவனுக்கு இப்போ என்ன தேவை, அவங்க இன்டலெக்சுவல்ஸ் வந்து வேறு மாதிரி அவங்களுடைய தாட் ப்ராசஸ் இருக்கும், ஸ்ட்ராட்டஜி. ஆமாம். அந்த ஒரு நேச்சர் இதில் இருக்கக்கூடியவங்க ஒரு இயற்கையான வாழ்க்கையில் ஒரு எல்லாரோட இணைந்து பயணிக்கிறவனால தான் ஒரு விஷயத்தை ப்ராக்டிக்கலாக கொண்டு போக முடியும். கரெக்ட். நான் இன்டலெக்சுவல்ஸை நான் குறை சொல்லலை, ட்ரெயினரை குறை சொல்லலை. ஸோ இப்போ இதில் ஒரு லேர்னிங் என்ன பார்க்குறேன்னா, அவர்கள் எளிமையாக இருக்கக்கூடிய கிரவுண்ட் ரியாலிட்டியோடையும் சேர்ந்து பயணித்தா இன்னும் நிறைய பேருக்கு பயன் கொடுக்கலாம்ன்ற ஒரு ஸ்ட்ராட்டஜிஸுங்கிறது. அதை நம்ம சொல்லக்கூடியது இன்டலெக்சுவலாக இருங்க, ஆனால் உங்களுடைய புத்தியை வந்து அங்கே செலுத்தக்கூடாது. அவனுக்கு என்ன தேவை. நிறையா மீட்டிங்கில் பேசுவேன், இவர் வந்து பிற்பாடாக வந்திருப்பார், அந்த ஆடியன்ஸ் எப்படி இருக்காங்கன்னு தெரியாது. இவர் வார்டு சொல்ல வந்து இவர் சொல்லிக்கிட்டே இருப்பார், அங்கே பேசிக்கிட்டே இருப்பேன். ரொம்ப ரீசெண்டாக ஒரு ப்ரோக்ராமில் நான் சொல்லிட்டேன், மேடையில் இருக்கவங்கள, ஐயா என் மேலே வருத்தப்படாதீங்க,
நீங்கள் என்னை விட அறிவாளி, நிறைய டிகிரி வாங்கியிருக்கீங்க, நான் அதிலெல்லாம் ரொம்ப கம்மி, பட் அனுபவப்பட்டங்கிற மாதிரில சொல்கிறேன். அந்த பசங்க 3ஆம் கிளாஸ் 5ஆம் கிளாஸ் படிக்கிற பசங்கிட்ட போய் நீங்கள் இந்தியன் பீனல் கோடை போய் சொல்லிகிட்டு இருக்கிறீங்க. இந்த இடத்துல ஒரு விஷயத்தை வந்து நம்ம கொண்டு வரோம்னா ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் அது ஒரு ஃபார்மாலிட்டியாக, ஏன்னா அதில் அந்த வந்த நண்பர் ஒரு குறிப்பிட்ட விஷயத்துக்காக அந்த இடத்துல அதை ரிலீஸ் பண்ணணும் அந்த புக்கை நினைக்கிறாருன்னா, அதோடு முடிச்சுட்டு நீங்கள் அந்த குழந்தைகளுக்கு தேவையான விஷயம் அவங்கள்ட்ட எம்பதிமா, அவனுக்கு என்ன தேவை, அவனுக்கு என்ன விஷயத்தை புரிய முடியும், அது இந்த பேச்சாளர்கள்லாம் அதை கொஞ்சம் கவனம் எந்த இடத்துல மிகச்சிறந்த பேச்சாளராக இருப்பார். ஆனால் ரெடிமேடாக அவர் போய் அது என்ன ஆடியன்ஸ், படிக்கிறமா இருந்தாலும் அதுதான், காலேஜாக இருந்தாலும் அதுதான், பிஸ்னஸ் மேனாக இருந்தாலும் அதுதான். இட் இஸ் நாட், இது ஒரு ஸ்ட்ராட்டஜி தான். ஒரு விஷயத்தை நம்ம ஒரு இடத்துக்கு போனோம் லெவல் அவங்களுக்கு பலனளிக்கக்கூடிய மாதிரியான விஷயமா இருக்கணும். எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லிக் கொடுக்குற விஷயம் இல்லை, அவனுக்கு என்ன தேவைங்கிறத தெரிஞ்சு அதை நான் ப்ரொஜெக்ட் பண்ணணும்.